தாய் வீடு மே 2025 திருக்குறள் காமத்துப்பாலில் உரை வேற்றுமை. எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் பழந்தமிழ் இலக்கிய உரை வேறுபாடு குறித்து பேசுமாறு என்னை அழைத்தார்கள். 30 ஆய்வு மாணவர்கள் கலந்து கொள்ளும் பயிலரங்கு. வருங்கால ஆய்வை மேம்படுத்துவதற்கும் புதிய விடைகளை கண்டு சொல்வதற்குமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. தொல்காப்பியத்தில் அகத்திணையில் புறத்திணையில் பற்றி வந்துள்ள உரைகளை மையமாக வைத்து உரையாற்றலாம் என்றிருந்தேன். ஆனால் எனக்கு இருக்கும் வேலை நெருக்கடியில் அதை இழுத்து போட்டு செய்ய இப்போது முடியாது என்று தோன்றியது. திருக்குறள் காமத்துப்பால் ஒருமுறை வாசித்திருப்பது நினைவிற்கு வர, திருக்குறள் காமத்துப்பாலில் உரை வேற்றுமை என்று பேசுவதாக சொன்னதும் மகிழ்ந்து வரவேற்றார்கள். உடனடி நெருக்கடியில் இருந்து தப்பிக்க நானும் சென்று உரையாற்றினேன். உலகத்தில் ஒரு நூலுக்கு அதிக உரை வந்திருப்பதாக இருந்தால் அது திருக்குறளுக்காகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. இது சம்பந்தமாக 100 திருக்குறள் உரைகள் வந்திருப்பது தெரிந்தது. இது குறித்து எனக்கு தெரியத்தான் நிச்சயம் 200 உரைகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். முனைவர் இரா. சாரங்கபாணி திருக்குறளில் உரை வேற்றுமை என்ற நூலை 1991 வாக்கில் எழுதியிருக்கிறார். நல்ல ஆய்வு நூல் இது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கவியரசு கண்ணதாசன் காமத்துப்பாலுக்கு மிக அழகான உரை ஒன்றை தந்திருக்கிறார். கண்ணதாசனின் உரையை தனியே சொல்ல வேண்டியிருப்பதால் அவருக்காக அவரை இந்த உரையில் தனியே எடுத்து வைத்திருக்கிறேன். இங்கு கொண்டு வரவில்லை. திருவள்ளுவர் காமம் என்பது இன்பம் என்ற பொருளில் பயன்படுத்தினார் என்பது தமிழ் அறிஞர்களின் முடிவு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுதான். அதனால்தான் இன்பத்துப்பால் என்பதை விட காமத்துப்பால் என்று இருப்பதே சரி என்பதும் சரிதான். இதையும் மீறி திருவள்ளுவர் காமத்தை புணர்ச்சி இன்பம் என்றும் அதன் உணர்வு நிலைகள் எவ்விதம் வெளிப்படுகிறது என்பது குறித்தும் குறள் வழி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் உண்மையாக இருக்கிறது. உடலில் தோன்றும் பாலியல் உணர்வுகளை பேசியுள்ளார். ஆனால் வள்ளுவர் சொல்வது கொக்கோ கமோ காமசூத்ராவோ அல்ல, இணையரின் ஏக்க பெருமூச்சுகள். பலர் உரையெழுதி இருப்பதால் பரிமேலழகர், மணக்குடைவர் இருவரின் உரையை அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த நிலையில் பரிதியார், காளிங்கர் உரையையும் வைத்துக்கொண்டு பிற அறிஞர்களின் உரையில் உள்ள வேற்றுமைகளை, சிக்கல்களை, பொருத்தமின்மையை உரை என்ற பெயரில் அவர்கள் காட்டியுள்ள தனிப்பட்ட திறமைகளை எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திருக்குறள் உரைகளை படிக்கிற போது புதிய அசலான உண்மையொளி எழும் உரை ஒன்று இக்காலத்திற்கு தேவை என்று தோன்றியது. வாய்ப்பு நேர்ந்தால் பின்னாளில் செய்ய முனைகிறேன். அல்லது வேறு ஒருவர் குரலுக்கு நெருக்கமான நேர்மையான வள்ளுவர் நோக்கம் சிதையாமல் அவர் உள்ளத்து எண்ணங்களுக்கு முழுமையாக முதன்மை தந்து மெய்யான உரை ஒன்றை எழுதலாம். அதற்கு இந்த கட்டுரை சிறிய அளவில் பயனளித்தாலே போதும் என்று நினைக்கிறேன். காமத்துப்பாலில் 38 இடங்களில் காமம் என்ற சொல் இன்பம் என்ற சொற்பொருளில் வந்துள்ளதை தொல்காப்பியர் முதற்கொண்டு சங்க இலக்கியம் வரை இன்பம் என்ற பொருளில் வந்துள்ளதை தமிழாய்வு அறிஞர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். மோசிகீரனாரும் திருவள்ளுவ மாலை ஆசிரியரும் திருக்குறள் காமத்துப்பாலை 3ஆக பகுக்கின்றனர். முதல் 7 அதிகாரங்கள் ஆண்பால் கூற்று, அடுத்து 12 அதிகாரங்கள் பெண்பால் கூற்று, அடுத்து இறுதி 6 அதிகாரங்கள் இருபால் கூற்று என்று வகுத்திருக்கிறார். திருவள்ளுவ மாலை வெண்பா இதனையே ஆண்பால் 7 ஆயிரண்டு பெண்பால் அடுத்தன்பு இருபாலர் 6 என்கிறது. இதனையே மணக்குடவர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஏற்று பிரித்து உரையாக தந்துள்ளனர். பரிமேலழகர்தான் காமத்துப்பாலை களவியல் கற்பியல் என்று 2 பிரிவிற்கு கொண்டு வருகிறார். தொல்காப்பியம் உருவாக்கிய பகுப்பு கோட்பாட்டிற்கு பரிமேலழகர் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்று தெரிகிறது. முன்னோர் வழியை பொன் போல் போற்ற வேண்டும் என்ற திடசித்தம் இவரிடம் மேலோங்கி இருக்கிறது. இந்த மரபு பார்வை மிக நல்ல முடிவுகளை தந்திருக்கிறது. தவறான அணுகுமுறையையும் தந்திருக்கிறது. ஆனால் திருக்குறளின் மையப்பொருளை அவரே நுண்மான் நுழைப்புலத்தோடு ஆராய்ந்து உணர்ந்து வெளியிட்டிருக்கிறார் என்பதும் உண்மை. திருக்குறள் உரைகளில் காலத்தால் முந்தையது மணக்குடையவர் உரை. எளிமையானது, பொருளுக்கு நெருக்கமானது, நேர்மையானது, பல புத்துரையாக அமைந்திருப்பது. பரிப்பெருமாள் உரையும் காளிங்கர் உரையும் மணக்குடவர் உரைக்கு விளக்க உரை போல எழுதப்பட்டிருக்கிறது.
இவ்விரு உரைகளில் வேறுபாடுகள் உண்டு என்றாலும் மணக்குடவர் உரையை ஒட்டி இந்த உரை வேறுபாடுகளை செய்திருக்கின்றனர். இவ்வுரையாசிரியர்களுக்கெல்லாம் பிந்தியவர் பரிமேலழகர். இவர்கள் அறிய முடியாத இடங்களையெல்லாம் நுட்பமாக அறிந்து மிக சிறப்பாக உரையை தந்துள்ளார். இந்த உரைகளையெல்லாம் பரிமேலழகர் படித்திருக்கிறார். தன் உரை கருத்திலிருந்து மாறுபடும் உரையை என்பாரும் உளர் என்று எடுத்துக்காட்டவும் செய்துள்ளார். பிற உரையாசிரியர்களின் சிறப்புகளை ஏற்று அவர்கள் பார்க்க தவறிய இடங்களை கண்டும் முதல் சிறப்பான உரையை உருவாக்கியவர் பரிமேலழகர்தான். இதற்கு காரணம் அவர் திருக்குறளில் தோய்ந்து ஆழங்கால் பட்டிருப்பதுதான். இவ்வளவு சிறப்புமிக்க உரையை தந்தவரிடம் வைணவச் சார்பு இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். காளிங்கர் சமண சார்பாளர் என்பது அவரது உரைகளில் மிக வெளிப்படையாக தெரிகிறது. காமத்துப்பாலில் 2 குறள்கள்தான் வைணவ புராண கதையை மிக லேசான முறையில் பரிமேலழகர் தொட்டு செல்கின்றார். இது காதலர் இல்லற உலகம் என்பதால் வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொண்டு உரை எழுதியிருப்பது தெரிகின்றது. இந்த இடத்தில் எனக்கு தோன்றுவது என்னவென்றால், பரிமேலழகருக்கு முன் உரை எழுதிய உரையாசிரியர்களிடம் எளிமை எவ்வளவு சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது, உரையில் மக்கள் மொழி எந்தளவு நகர்ந்து வந்திருக்கிறது என்று அறிய முடிகிறது. தமிழை வாசிக்க தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அன்றைய காலத்தில் உரையாக இருந்திருக்கிறது. இதற்கு நேர்மறையான கடினமான உரையாக அல்லது உயர்ந்த பழைய உரைநடையாக பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். காலத்தால் மொழி எளிமைப்படுத்தப்படுவதற்கு மாறாக உரைநடைக்கு ஒரு சிறப்பு வேண்டும் என்று கருதி பழைய உரையாசிரியரின் நடையில் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட இளம்பூரணர் நடையை அல்லது அவர் காலத்திய நடைக்கு உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் தொல்காப்பிய பொருளியல் கோட்பாட்டின் வழிதான் திருக்குறளை அணுக வேண்டுமென்று இருந்த மரபு பிடிவாதம் போல் உரை என்றால் பழந்தமிழரின் முதன்மை உரையாசிரியர்கள் போல எழுதுவதுதான் உரைக்கு தரும் உண்மையான எழுத்து முறை என்று நம்பி ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. எப்படியாயினும் கடின மொழிநடையில் இருந்தாலும் திருக்குறள் உரைகளிலேயே மாணிக்கமாக ஜொலிப்பது பரிமேலழகர் உரைதான். அவரை வள்ளுவரின் இயத்தோடும் இதயம் சொல்லாமல் மறைத்ததையும் பார்த்து சொன்ன சகிருதியர். சக இருதயத்தின் குரல் என்று ஒரு சமஸ்கிருத சொல்லையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. பரிமேலழகர் திருக்குறளில் குறிப்பாக காமத்துப்பாலை அதில் விவரிக்கப்படும் வாழ்க்கை சித்திரங்களை சங்க காலத்திற்கு கொண்டு சென்று விளக்குகிறார். அதில் சில குறைபாடுகள் தோன்றிவிடுகின்றன. திருவள்ளுவர் காலம் சங்கம் மருவிய காலம், திணை வாழ்க்கை சிதைந்து வேறொன்றாக உருமாறும் காலம், பிற மதத்தாக்கம் பெற்ற காலம், வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் நிகழ்ந்த காலம், அகவாழ்விலும் புற வாழ்விலும் வாழ்க்கை நெறியிலும் சமூக அறநெறியிலும் புதிய சிந்தனைகள் தோன்றிய காலம். இந்த காலத்தின் கதியை கணக்கில் கொள்ளாமல் திருக்குறள் காமத்துப்பாலை சங்க காலத்திற்கு இழுத்து வருகிறார். மரபின் மீது இவருக்கு இருந்த பற்றும் பழைய பொற்காலத்தை காண விளைந்த அவாவும் அவரின் மனதின் விளைவு எனலாம். அதனால்தான் பரத்தமை வாழ்முறையையே வள்ளுவர் கடிக்கிறார். பரத்தையோடு கூடுவதை ஏதில் பிணம் தழுவியது போன்றது என்று தீவிரமாக செத்த பிணத்தை தழுவி கூடுவது போல எதிர்க்கிறார். சங்க காலத்தில் நிலவிய பரத்தமை உறவை பரிமேலழகர் தன் காலத்தில் ஏற்றி எழுதுகிறார். சிந்தனையில் மாற்றம் நிகழும் காலத்தை விட உரையாசிரியர் மரபை முன்னோடிகளின் உரைக்கு மதிப்பளிக்கும் நோக்கத்தில் அந்த கால நடையோடு அக்கால வழக்கிற்கு முக்கியத்துவம் தந்து எழுதுகிறார். பெண்ணியலார் எல்லாரும் கண்ணிற் பொதுவுண்பர் நன்னேன் பரத்தை நின் மார்பு. இந்த குறள் புலவி நுணுக்கம் அதிகாரத்தில் முதல் குறள். பரிமேலழகர் உலா சென்று வந்த தலைமகன் பள்ளியிடத்தானாக தலைமகள் சொல்லியது என்ற கூற்றை வகுக்கிறார். பரத்தமை உடையாய் நின்னை பெண்ணியல் புயுடையார் யாவரும் தங்கண்ணாற் பொதுவாக உண்பர் அதனாற் மிகச்சிறிய நின் மார்பினை பொறுத்தேன் என்று உரை வகுத்ததும், கற்பு நாணம் முதலிய நற்குணங்கள் இன்மையின் பரத்தையருக்கு உள்ளது பெண்ணியற்கை மாத்திரமே எனும் கருத்தால் பெண்ணியலார் என்றாள் என்று விளக்கமும் தருகிறார்.
பெண் இயல்பு உடைய அனைவரும் உன் அழகிய மார்பை கண்டதும் தன் கண்களால் காம இச்சையோடு நுகர்கின்றனர். இந்த பரத்தை தன்னுடைய மார்பை நாடி தழுவ மாட்டேன் என்று தலைவி கூறுவதாகத்தான் இருக்கிறது. ஆனால் பரிமேலழகர் பரத்தைமை கொண்டு திரும்பிய தலைமகனை பார்த்து தலைவி சொல்வதாக கொள்கிறார். வள்ளுவர் களவு கற்பு இரு இயல்புகளிலும் தலைவன் தலைவிக்கு உளப்பட்ட வாழ்க்கையாகவே காண்கிறார். சங்க மரபு ஏற்றிருந்த பறைத்தைமை ஒழுக்கத்தை காதலர் இல்வாழ்வில் முற்றாக தவிர்க்கிறார் வள்ளுவர். ஆனால் அந்த பழைய மரபை இங்கு நினைவுகளின் அவச்சொல்லாக பயன்படுத்துகிறார். திருவள்ளுவர் காலத்தில் பரத்தைமை இல்லையா என்றால் இருந்திருக்கவே செய்யும். அதுதான் உலகியல் நடப்பு. ஆனால் வள்ளுவர் தம் காமத்துப்பாலில் தலைவன் பரத்தைமை ஒழுக்கத்திலிருந்து வருவதாக எங்கும் காட்டவில்லை. வள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு ஒரு புது நெறிமுறையை அதிகாரத்தில் வற்புறுத்தியிருக்கிறார். அதனால்தான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவான் பெய்யென பெய்யும் மழை என்ற உயர்கற்பு நெறியை வற்புறுத்துகிறார். வள்ளுவர் பறைத்தைமை ஒழுக்கத்தை ஏற்கவில்லை என்பதோடு வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறார். பரிமேலழகர் துறை விளக்கத்தில் பரத்தையரிடத்து நின்றும் வந்த தலைமகனோடு தலைமகள் புலந்து சொல்லியது என்று இக்குறளுக்கு வழித்தடம் அமைத்ததை பேராசிரியர் மறுக்கிறார். தலைவன் பறைத்தைமை உடையவனாக தலைவி கற்பித்து கொண்டதன்றி மெய்யான நிகழ்ச்சி அன்று என்று குறளுக்கு சரியான சூழலமைவை சுட்டிக்காட்டுகிறார். இந்த வகையில் காமத்துப்பாலில் உரையாசிரியர்களிடம் நிலவும் சில சிக்கல்களை சில குறள்கள் வழிகாட்டி சரியான உரை நோக்கி நகர வேண்டியதன் அவசியத்தை காண்பிக்க முயல்கிறேன். அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளா கனக்குளை மாதர் கொல் மாளும் என் நெஞ்சு மிரட்டும் வனமோகினியா நல்ல சாயலை உடைய மயிலா கனத்த குழை அணிந்த பெண்ணா கணிக்க முடியாமல் என் நெஞ்சு பார்த்ததும் துடிக்கிறது என்பது ஒரு எளிய விளக்கம். பரிமேலழகர் இக்களவிய குழையை உடையவள் இப்பொழிற்கண் உறைவாளோர் தெய்வ மகளோ அன்றியொரு மயில் விசேடமோ அன்றியொரு மானுட மாதரோ இவளை இந்நாள் என்று துணிய மாட்டாது என் நெஞ்சு மயங்கி நிற்கிறது என்கிறார். மயங்கா எதிர்மறையில் பழைய நடையில் எழுதுவார். வேறு சில உரையாசிரியர்கள் கணங்குழை என பாடம் கொண்டு திரண்ட குழை என்று உரைப்பர். பரிதியார் பரிமேலழகர் போல குறளுக்கு ஒரு பின்புலத்தை உருவாக்காமல் சுருக்கமாக சொல்கிறார். தெய்வ மகளோ நடமாடும் மயிலோ கனத்த குழையுடைய பூமகளோ என்றன் சிந்தையையழிய மயக்குற்றவள். அப்படியே குறளுக்கு நேரடி பொருளாக இருக்கிறது. கண்களவு கொள்ளுஞ் சிறுநோக்கம் காமத்திற் செம்பாக்கம் அன்று பெரிது. கண்கள் களவு கொண்ட காதலை பிறர் அறியாவண்ணம் வெளிப்படுத்தும் அது அன்பின் சரிபாதியன்று. அதைவிட பெரியது களவு கொண்டதின் உள்ளே தங்கியிருப்பது என்று இந்த குறளுக்கு ஓரளவு நெருங்கிய பொருளாக சொல்லலாம். ஆனால் உரையாசிரியர்கள் விதவிதமான விளக்கங்களை தருகின்றனர். ஊவேசா பதிப்பித்த திருக்குறளின் பழைய உரைக்காரர் இக்குறளுக்கு உதாரணம் கூறி அதன் உரையை காட்டுகிறார். சந்தனச்சோலையில் பூவில் தேனை பஞ்சவர்ண கிளி பொசிப்பதை அதரபானம் போல கண்டு களிப்பவன் கண் பார்வை காமத்திலும் பெரிது. இந்த உரை குறளுக்கு ஏதேனும் நல்ல பங்களிப்பு செய்கிறதா? பொருளுக்கும் உணர்விற்கும் சம்பந்தமற்று நிற்கிறது. வரதராசனார் கண்ணினால் தலைவனை காதலித்ததை மறைத்து சிறு பார்வையால் காதலை வெளிப்படுத்தும் இந்த பார்வையானது காதல் நாடகத்தில் ஒரு சுகமான சமமான பகுதியன்று. அந்த நாடகத்தில் பெரும்பகுதியாகவே முற்று பெறுகிறது என்பதில் காதலிக்கிற பெண் காதலிக்கவில்லை என்பது போல கண்ணில் நாடகம் ஆடுகிறாள் என்ற தொனியும் இதனுள் தொக்கியிருக்கிறது. கண்ணில் வெளிப்படுத்தும் காதல் குறிப்பை விட அவள் உள்ளத்தில் இருக்கும் விருப்பம் சரிபாதி அல்ல, அதைவிட மிகப்பெரியது என்பதைத்தான் சொல்கிறது. நாடகம் என்பது காதலர்களிடையே டேய் அவ கண்ணிலேயே அவனை சுத்த விடுறாடா என்பது போல பொருளாகிவிடும். இந்த காதலி நாடகம் போடவில்லை. அவள் வெளிப்படுத்திய காதல் குறிப்பானது சிறியது.
மறைத்து உள்ளே வைத்திருக்கும் காமம் மிக பெரியது என்றுதான் குறள் சொல்ல வருகிறது. சிலர் குறளின் செறிவான வெளிப்பாட்டு தன்மைக்கு நேர்மாறாக நீர்த்து போன விதத்தில் கருத்துரை எழுதுகின்றனர். பா. தாமோதரன் கண்களின் செயல்முனைவே காதலுணர்வுகளை வெளிப்பட செய்ய வல்லவை. செம்பாகமன்று பெரிது என்பது உள்ளத்துக்கினியவரை அகவாழ்க்கைக்கு ஆக்கம் சேர்ப்பவரையே காதலராய் கனிய வைக்க வல்ல நுண்ணிய உணர்திறன் மிக்கவை கண்களே என்று உரை தருகிறார். கவி உள்ளதன் நுணுக்கம் கூறாமல் கணக்கு வழக்கு பார்த்து பகுத்து ஆராய்ந்து அகவாழ்க்கைக்கு ஆக்கம் சேர்ப்பவரையே காதலராய் கனிய வைக்க வல்ல நுண்ணிதின் உணர்திறன் மிக்கவை கண்களே. இப்படித்தான் கண்களால் காதலிக்கின்றார்களா? இதையா சொல்கிறது குறள்? இதயம் திருடி வைத்திருக்கும் காதல் உணர்வை வெளிக்காட்டுவதில் ஒன்றாகவும் காட்டாமல் வைத்திருக்கும் உணர்வின் தன்மை வேறாகவும் இருக்கிறது என்பதையே தாமோதரன் விட்டுவிட்டார். பண்பாடு என்று இவராக வரையறுத்து கொண்டு அதற்கு குறளை இழுத்து வைத்து உரை எழுதுவது ஒரு சப்பை கட்டு போல இருக்கிறது. குறளின் கூர்மை உரையில் வெளிப்படவில்லை. பரிமேலழகர் அழகான உரையையும் அதற்கு ஒரு விளக்கத்தையும் தருகிறார். இவள் கண்கள் யான் காணாமல் என்மேல் நோக்குகிற அருகிய நோக்கம் மெய்யுறு புணர்ச்சியின் ஒத்த பாதியன அன்று. தானோக்கிய வழி நாணியின இறைஞ்சியும் நோக்கா வழி உற்று நோக்கியும் வருதலாற் சிறு நோக்கமென்றும் அஃது உளப்பாடுகள் வழி நிகழ்வத காலின் இனிப்புணர்தல் ஒரு தலை என்பான் செம்பாகமன்று பெரிது என்றும் கூறினான் என்று விளக்க உரை தருகிறார். இக்குறளை தலைமகள் காதலுக்கு உளப்பட்ட நோக்கம் அறிந்து தலைவன் சொல்லியது என்று தலைவன் கூற்றாக கொண்டு வரையறுக்கிறார். இந்த கோணம் ஒரு வகையில் நன்றாகவே இருக்கிறது. என்றாலும் இந்த கூற்று துறை அடிப்படையில் வள்ளுவர் காமத்துப்பாலை எழுதவில்லை என்றும் தெரிகிறது. ஆனால் பரிமேலழகர், மணக்குடவர், பரிதியார், காளிங்கர் குறளுக்கு கூற்று துறை வகுத்தே உரை எழுதியுள்ளனர். அது உரை மரபு சார்ந்து வெளிப்பட அல்லது வழி வழி வரும் மரபு முறை என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த குறளை தலைவன் கூற்று என்று பார்க்காமல் கவிக்கூற்றாக ஒரு படைப்பாளி கண்டுணர்ந்த காதல் உணர்வுகளின் வெளிப்பாடுகளுள் இது ஒன்று என்று கொள்ளும் போது குறளின் வெளிப்பாட்டு தன்மைக்கு பொருத்தமாக இருக்கிறது. பல குறள்கள் கவிக்கூற்றாக இருப்பதை நாம் கணக்கில் எடுத்து உரை எழுதும் போது சார்பற்று வெளிப்படும் என்று சொல்ல தோன்றுகிறது. நோக்கினாள் நோக்கி இறங்கினாள் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர். பார்த்தாள் பார்த்து வணக்கமுடன் குனிந்தாள் அச்செயல் காதல் பயிர் வளர பாய்ச்சிய நீர் என்று உரை எழுதுகிறார் சிவயோகி சிவகுமார். இந்த அதிகாரத்தின் முன்பின் உள்ள குறள்கள் நாணத்தின் வெளிப்பாட்டை சொல்கின்றன. தலைவி தன் காதலின் சம்மதத்தை தெரிவிக்க வணங்கினாள் என்பது சூழலுக்கு பொருத்தப்பாடாக இல்லை. காளிங்கர் வினோதமான உரை வகுக்கிறார். பாத்தி அமைப்பு நீர் பாய்ச்சிய தரையினை கருவிக்கொண்டு குத்தி மேலும் இருக செய்தல் போல என்பது சரியான விளக்கமன்று. சூடடித்து நீர் ஊற்றி 7-8 மாடுகளுக்கு தாம்பு பூட்டி ஈரத்தரையை மிதிக்க விட்டு களத்தை இறுக்குவார்கள். குறள் சொல்வது வளர்ச்சி குறித்து, காளிங்கர் சொல்வது இறுக்கத்திற்கு பொருத்தமற்று போய்விட்டது. நீர்பட்ட பிசின் போன்று உள்ளக்கட்டில் நீர் வார்த்தது ஆயிற்று என்று ஆகு ஆதித்தனார் பொருள் கூறுகிறார். பிசினில் நீர் விட்டு கொளகொளவென பசை செய்வது உண்டு. காதல் பயிருக்கு நீர் என்பதற்கு முரணாக இருக்கிறது. வே. ராமலிங்கம் மனப்பொருத்தத்துள் பாய்ச்சிய நீர் போன்றது என்கிறார். காதலிக்கிற வயதில் மனப்பொருத்தம் பற்றி ஆராய்ந்து அதில் விழுகிறார்கள். 14-15 வயதில் விவாதித்தா காதலிப்பார்கள். இப்படி விதவிதமான உரைகளை எழுதுகின்றனர். உரையாசிரியர்கள் மற்றவர்களை விட வித்தியாசமான உரையை தருகிறேன் என்ற மிதமிஞ்சிய தன்முனைப்பு செயல்பட்டிருக்கிறது. பரிமேலழகர் அன்பு பயிர் வளர அதன் கண் ஊற்றிய நீர் என்றும் கட்டிய கட்டில் தண்ணீர் விட்டது ஒக்கும் என்று பரிதியும் நல்ல உரை தந்துள்ளனர். பரிதியார் சொல்வது தண்ணீர் பாய்ச்சிய பாத்தியில் ஈரம் காயும் நேரத்தில் திரும்ப தண்ணீர் பாய்ச்சிய பயிர் செழித்து வளரும்.
என்ற பயிர்த்தொழில் பார்வையில் உரை வகுக்கிறார். உவேசா பதிப்பித்த பழைய உரையில் யானோக்கும் போது என்னை நோக்கி தலையை சாய்த்து நாணி நின்றாள். அவள் குறிப்பு என் காமப்பயிர் வளர்வதற்கு பாத்தியுள் வளர்த்த நீராம் என்று அவளது பார்வைக்கு ஒரு அழுத்தம் தந்து புத்துரை வழங்கியிருப்பதும் சிறப்பே. குறிகொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும். குறிப்பாக பார்க்காதது போல பார்த்து ஒரு கண் லேசாக குறுக்கி தன் காதல் எண்ணத்தை வைத்திருப்பது போல மெல்ல சிரிக்கும் என்பது இதன் பொருள். பரிமேலழகர் பரிதியார் எல்லோரும் பொருத்தமான உரையையே தந்துள்ளனர். மணக்குடவர் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல என்பதற்கு ஒரு கால் உடம்பட்டாள் போல என்று கண் சம்மதம் தெரிவிப்பதாக எழுதுகிறார். சம்மதம் என்பது இருக்கலாம், அது வெளிப்படையாக குரலில் அமைந்திருக்கவில்லை. இது உள்ளத்தில் இருக்கும் எண்ண கிடக்கையை சொல்லவில்லை. குறிப்பாக பார்க்காமல் பார்த்து ஆள் நல்லா இருக்கானே என்பது போல கண்ணில் தோன்றிய குறிப்பை சொல்வதாகத்தான் இருக்கிறது. ஒருவித பொது நோக்கு போல பார்க்கும் போது இமைகள் படபடத்து பார்த்து கண்ணில் தோன்றிய சிரிப்பு என்பதை சொல்வதாக கொள்ளலாம் என்பது என் பார்வை. அசையிற்கு உண்டாண்டோர் எர்யான் நோக்கப் பசையினல் பைய நகும். அசைந்தாடும் மயில் போன்ற சாயலை உடையாளுக்கு ஒரு அழகுண்டு. அந்த சாயலை நான் பார்ப்பதை உணர்ந்து நெருங்கும் காதல் உணர்வின் அடையாளமாக மெல்லச் சிரித்தாள் என்று ஒருவாறு பொருள் கொள்ளலாம். உரையாசிரியர்கள் இந்த பொருளுக்கு ஒட்டியே உரை வழங்கியுள்ளனர். இதில் ராமலிங்கர் அசையியல் என்பதற்கு இணக்கம் என்று பொருள் தருகிறார். இணக்கத்தின் பொருட்டு தலைவியிடம் உண்டான ஓர் அழகு என்பதை விட தன்னுடைய அழகான சாயலை அவன் பார்ப்பதால் உண்டான மகிழ்ச்சி என்று பொருள் கொள்வது சரியாக இருக்கும். பரிதியார் பசையினாள் என்பதற்கு கடைக்கண்ணால் காதலை வெளிப்படுத்தினாள் என்பதை விட கண்ணிலேயே காதல் நெருக்கத்திற்கான மெல்லிய சிரிப்பு தோன்றியது என்ற மு. கோவிந்தசாமியின் குறிப்புரை நன்றாக இருக்கிறது. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணோடு கண் பார்த்து கொள்வதிலேயே விருப்பம் பரிமாற்றம் கொண்டு விடுவதால் வாய்ச்சொல் புகழ்மொழிக்கு எந்த பயனும் ஏற்படுவதில்லை என்கிறார் வள்ளுவர். இதற்கு உரை எழுதிய மணக்குடவர் தலைவன் தன் நெஞ்சிற்கு சொல்லியதாகவும் பரிமேலழகர் மதிநுட்பமுடைய தோழி கூற்றாகவும் காளிங்கர் தலைமகன் தலைவியின் வாயிற் சொற்களுக்கு விரும்பினான் எனவும் வேறுபாடு கொண்ட கூற்று வழி கண்டுள்ளனர். குறளின் பொருளில் பெரிய மாற்றமில்லை. உவேசா பதிப்பித்த பழைய உரையில் ஒருவர் கண்களோடு ஒருவர் கண்கள் நோக்கி ஒக்குமாயின் ஒருவரையொருவர் அறியேன் என்று சொல்லும் வாய்ச்சொல் மனத்தினால் உண்டென்ற காரியத்தை வாயினால் இல்லை எனலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு புத்துரை தர வேண்டும் என்ற நோக்கில் உரையாசிரியர் தன் திறம் காட்டுகிறார் என்று தெரிகிறது. வேமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் பெரியதாக விளக்கம் ஒன்றும் தராமல் நேரடியாக தலைவன் தலைவி என்ற இருவர் கண்களும் தம் உள்ளொத்து விடின் வாய்விட்டு தன் காதலை ஒருவருக்கொருவர் சொல்ல வேண்டும் என்பதில்லை நல் உரை விளக்கம் தருகிறார். இக்குறள் தலைவன் கூற்றோ தலைவி கூற்றோ தோழி கூற்றோ என கொள்ள வேண்டியதில்லை. ஆசிரியர் அல்லது கவிஞர் தாம் கண்ட காதல் உண்மை கூற்று கவிக்கூற்று என்று கொள்வதே பொருத்தமாக இருக்கும். சில அனுபவங்களை படைப்பாளி தள்ளி நின்று நோக்கி ஒரு உள்ளத்து உண்மை பொருளை அறிந்து அதனை பொதுநிலையில் கவியாக தருகிறான் என்பது சங்க காலம் தொட்டு இருக்கிறது. குறிப்பாக புறநானூற்று பாடல்களிலேயே இத்தன்மை இருப்பதை காணலாம். இக்குறளில் கண்ணில் நிகழும் காதல் பரிபாசைகளை கூறுவதாகவே கொள்ள வேண்டும். எத்தனையோ குறிப்பு பொருளை கண்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தோழியிடம் ஒரு விதமாகவும் தலைவனிடம் ஒரு மாதிரியாகவும் வெளிப்படுத்துகின்றனர். வருகிறான் என்பதற்கு அந்தா நிற்கிறான் என்பதற்கு அம்மா அருகில் இருக்கிறாள் என்பதற்கு அப்புறமா என்பதற்கு என எத்தனையோ நயனங்களை கண்கள் வெளிப்படுத்துவதைத்தான் கவி கண்டு பொதுநிலையில் உரைக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள.
வரதராசனார் கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகிற 5 புலன்களாகிய இன்பங்களும் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த இவளிடத்தில் உள்ளன என்ற உரை நெருக்கமானது என்றாலும் ஒரு புள்ளியில் குவியும் உணர்வு நிலையை மறைத்து நாசூக்காக உரை தருகிறார். பரிதியார் உரையில் காட்டியிருக்கும் திறமையை விவரிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. விளக்கு கண்டு அழிந்த விட்டிலும் யாழ் கேட்டு அழிந்த அசுணமும் இறை கண்டு அழிந்த மீனும் செண்பக மணமுண்டு அழிந்த வண்டும் மெய்யின்பம் கண்டு அழிந்த யானையும் ஒவ்வொரு புலனால் அழிந்தன. ஐம்புலனும் ஓரிடத்தில் கூடியதால் என் செய்யாது என்று ஐம்புல இன்பங்களுக்கு நிலைக்களனான பெண்ணின் 10 பொருட்கேடு விளையும் என்பது போல பரிதியார் உரை எழுதுகிறார். இதையே பழைய உரைக்காரர் 5 புலனாலும் அழியும்படியாக நாயகிக்கு மெய் வாய் கண் மூக்கு செவியுண்டு ஆகையால் காமுகர் அழியாரோ என்று எழுதியிருக்கின்றார். இந்த குறளின் பொருள் இதுவா? எவ்வளவு தவறான உரை! இக்குறள் காதல் புணர்ச்சி இன்பத்தில் காதலியிடம் கண்ட ஒன்று திரண்ட புள்ளியை பற்றி சொல்கிறது. கலவியில் ஐம்புலன்களும் ஒன்றில் சங்கமமாகி பெண்ணிடம் கண்டதாகவோ காணும்படியாகவோ அமைந்திருக்கிறது என்பது பொருள். பின் ஏன் பரிதியார் பழைய உரைக்காரர் பெண்ணிடம் குவிந்துள்ள ஐம்புல கலவி இன்பம் ஆபத்தானவை எனவே தவிருங்கள் என்று கெட்ட இன்பமாக பார்க்க வைக்கிறது என்றால் இவர்களின் சமண பௌத்த சார்புதான் காரணம். ஆசையே துன்பத்திற்கு காரணம், பெண் இன்பம் அழிவுக்கான வழி என்று வற்புறுத்தியே மத கருத்துக்களை கொண்டு விடையெழுத முற்பட்டதுதான் காரணம். இக்குறள் வருகிற அதிகாரம் புணர்ச்சி இன்பத்தை கூறும் அதிகாரம். புணர்ச்சி இன்பம் எப்படி வெளிப்படும் என்பதற்கு ஒரு அனுபவ உண்மையை தலைவன் கூற முயல்கிறான் என்பது தானே. இப்படி வலிந்து எதிர்மாறலான பொருளில் விளக்கியிருப்பது அவர்களது சமய கருத்துக்களின் பிடிப்புத்தான் காரணம். பரிமேலழகர் புணர்ந்த உடன் போகிறவன் தன்னுள்ளே சொல்லியதாக கூற்று வைக்கிறார். இயற்கை புணர்ச்சியின் இறுதி கண் சொல்லியது என்று கண்ணாட்கண்டு செவியாட் கேட்டும் நாவால் உண்டும் மூக்கால் மோந்தும் மெய்யால் தீண்டியும் அனுபவிக்கப்படும் ஐம்புலனும் இவ்வொள்ளிய தொடியை உடையால் கண்ணே உளவாயின நேரான பொருளை தருகிறார். அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. படிக்க படிக்க நம்மிடம் அறியாமை வெளிப்படுவதைப் போல செந்நிற அணிகலன்கள் அணிந்த இப்பெண்ணை இறுகத் தழுவி இன்பம் காணும் போதெல்லாம் அதுவரை அறியாத நுகர்ச்சி இன்பத்தை புதிதாக காண முடிகிறது என்பது குறளின் பொருள். பரிமேலழகர் ஊவேசா பதிப்பித்த பழைய உரைக்காரர் ஆமு பரமசிவானந்தம் கண்ணதாசன் எழுதிய உரைகள் ஒன்றுக்கொன்று சிறு வேறுபாடுகளுடன் நன்றாக இருக்கின்றன. எனினும் குறளின் நேர்பொருளுக்கு விலகி சென்று விளக்குவதை காண முடிகிறது. பழைய உரைக்காரர் அறிய அறிய அறிவு மிகுதியாதல் போல நாயகியை செறிய காமம் மிகுந்தது என்கிற உரை மாற்றுக்கோணத்தில் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்ற குறளுக்கு நேர்பொருளாக இல்லை. ஆமு பரமசிவானந்தம் காதலின்பம் பின் இல்லற வாழ்வில் புது கடமைகளை அவர்களுக்கு உணர்த்த போகிறது. இணையராய் மற்றவர் பொறுப்பில் வாழ்ந்த அவர்கள் இருவரும் தனியாராய் இல்லறம் ஏற்கும் போது எத்தனையோ புது உண்மைகளை அறிய வேண்டியிருக்கும். புதிதாய் பல உண்மைகளை அறிய அவர் தம் அறியாமையை அவர்களே எண்ணி வியக்க வேண்டியுள்ளது. காமத்தோடு அந்த காட்சியும் தலைவனுக்கு புலனாகிறது. பெரியதாக காமம் இந்த பேருண்மையையும் அவனுக்கு உணர்த்துகிறது என்ற விளக்க உரையில் இருவர் இல்வாழ்விலே பெறப்போகும் உண்மைகளை பண்பாட்டு பின்புலத்தில் பொதுவாக தருகிறார். குறள் காதலியை இறுகத் தழுவும் தோறும் அறியாத புது இன்பத்தை அறிய தருகிறாள் என்பதுதான் சொல்ல வந்தது. தழுவும் கணம் தோறும் புதுமை என்று குறள் சொல்ல வந்த நுணுக்கத்தை தவறவிட்டு வியாக்கியானம் செய்கிறார். அல்லது அதை மறைத்துவிட்டு பிறர் சொல்லாத ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற எத்தனிப்பில் வழவழவென்று பூசுகிறார்.
கண்ணதாசன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு புத்துரையை தருகிறார். அது குறளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க இன்னும் படிக்க வேண்டியவை நிறைய இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதுபோலவே இவளோடு பழக பழக இன்னும் பழக வேண்டியதும் பார்க்க வேண்டியதும் அதிகம் என்றே தோன்றுகிறது. புதிதான பார்வையை வெளிப்படுத்துகிறார். நீளும் இருவருக்கும் இனிதே வழியிடை போழப்படா முயக்கு. காற்று புகா வண்ணம் ஈருடல் ஓருடலாக தழுவி மயங்குவதே இந்த காரியத்தில் இறங்கும் இருவருக்கும் இனிமை தரக்கூடியது என்கிறார் வள்ளுவர். மற்ற உரையாசிரியர்கள் கூற்றுகளில் வேறுபாடு காட்டினாலும் பொருளில் பெரிய அளவில் மாற்றமில்லை. பரிப்பெருமாள் தொல்காப்பிய நெறியை தூக்கி வந்து பகற்குறி, இரவுக்குறி, நிலவு, வெளிப்பாடு, அல்லக்குறி என்றெல்லாம் இழுத்து அலைக்கழிந்து பரத்தமை காரணமாக தலைவியிடம் தோன்றிய ஊடற்குறிப்பினால் தலைவன் கூறியது என்று காலத்தை வெகு தூரம் பின்தள்ளி தொல்காப்பிய சூத்திரங்களுக்குள் திருக்குறளை போட்டு மிரட்டி அதட்டி நிறுத்துவது போல இருக்கிறது. இது ஒரு கவிக்கூற்று. இதற்கெல்லாம் குறளில் இடமில்லை. ஆசிரியர் முயங்கும் முறைக்கு ஒரு டிப்ஸ் தருகிறார். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். நல்ல மென்மை தன்மையுடைய அனிச்சமே நீ வாழ்க. நான் விரும்பும் காதலி உன்னை விட மென்மை தன்மை உடையவள். இது குறளின் பொருள். இந்த பொருளே பரிமேலழகர், அருணாச்சல கவிராயர், தண்டபாணி தேசிகர், பூ அமிர்தலிங்கம் முதலியவர்களின் உரைகளில் வருகிறது. சொல்லும் நடையில் வேறுபாட்டுடன் உரை வகுத்துள்ளனர். புணர்ச்சிக்கு பின் நலம் புனைந்துரைப்பதாக பரிமேலழகர், தண்டபாணி தேசிகர் உரை காண்கின்றனர். இக்குறள் களவியலில் நலம் புனைத்துரைத்தல் அதிகாரத்தில் வருகிறது. புணர்ச்சிக்கு பின் புகழ்வதாக துறை காண்பதை விட புணர்ச்சிக்கு முன் காதலியை தன் வசப்படுத்த புகழ்ந்து நலம் புனைந்துரைப்பதாக கொள்வது சரியாக இருக்கவும் வாய்ப்பிருப்பதாக கருதுகிறேன். கல்யாணத்துக்கு பின் மனைவியை புகழ்வார் மிக குறைவு. களவு கால காதலியை புகழ்வது மிக அதிகம். முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை நுதல். முன் சொன்ன திருக்குறள் ஒரு கருத்து, இக்குறள் ஒரு கவிதை. இரண்டு குறள்களும் தழுவும் முறையில் உள்ள வேறுபாட்டை சொல்கிறது. இக்குறள்களில் முயக்கத்தில் ஏற்படும் மாறுபாட்டில் நிகழும் நுணுக்கத்தை சொல்கிறது. பரிமேலழகர், மணக்குடவர் குறளுக்கு சரியான விளக்கம் கண்டுள்ளனர். காளிங்கர் முன் சொன்ன உரையாசிரியரின் உரையையே தன் போக்கில் எடுத்துரைக்கிறார். இக்குறளினை காளிங்கர் தோழிக்கூற்றாக காண்பது சூழலுக்கு பொருத்தப்பாடு இல்லை. தலைவன் தலைவி முயங்கியதிலும் மயக்கம் தளர்த்தியதையும் அதனால் தலைவி நெற்றியில் பசலை படரும் விதத்தை தோழி அருகில் அமர்ந்து உடலில் ஏற்படும் மாற்றத்தை சொல்வது போல எழுதுவது அபத்தமாக இருக்கிறது. உரை எழுதுவதில் உரையாசிரியர்களிடையே இரண்டு சிக்கல்கள் வருகின்றன. ஒன்று, ஒருவர் சொன்ன கூற்றுக்கு மாற்றாக ஒரு கூற்றை முன்வைக்க வேண்டும் என்ற அசட்டுத்திறம். இரண்டாவது, முன் சொன்னவர் உரையிலிருந்து வித்தியாசமான கோணத்தில் உரை தர வேண்டும் என்ற அசட்டு துணிச்சல். பொருத்தமற்ற உரையை பொருத்தி காட்டி பெயர் வாங்க நினைக்கிற போக்கு இருக்கிறது. உரையாசிரியர்கள் மட்டுமல்ல, பின்வந்த தமிழறிஞர்களிடம் இவ்விதம் தங்கள் திறமையை காட்ட முனைந்துள்ளனர். வரதராசனார் தழுவிய காலத்து கைகள் இன்பம் பெறுவதைக் கண்ட வளையலை அணிந்த பெண்ணின் நெற்றியானது தான் இன்பம் பெறவில்லை என்று வேதனையடைந்து சோர்வுற்றது என்று உரை எழுதுகிறார். கைகள் இன்பம் பெறுவதாகவும் நெற்றி இன்பம் பெறவில்லை என்று எழுதுவது குறளின் வரிகளுக்கு அந்நியமாக இருக்கிறது. தழுவிய கைகளை லேசாக தளர்த்தும் விதமாக மாறுபாடு தோன்றினாலும் பிரிவு என நினைத்து அவள் நெற்றியில் பசலை தோன்றிவிடுகிறது என்பதே பொருள். வரதர் புதுவிளக்கம் தர முயல்வதில் பொருத்தமின்மையே இருக்கிறது. முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண். இந்த குறளை வாசித்ததும் வீழும் இருவாக்கு இனிதே வழியிடை போழப்படா முயக்கு
என்ற முன்னைய புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் நினைவிற்கு வந்தது. ஒன்று கவிதையாவதும் ஒன்று கருத்தாக மட்டும் எஞ்சி நிற்பதும் சட்டென பிடிப்பட்டது. யோசனை அல்லது அனுபவ கருத்தை சொல்வது கவிதை அல்ல என்பது. சூத்திரம் கவிதையாகாது, அனுபவ உணர்ச்சி வெளிப்பாடுதான் கவிதையாகிறது என்று தெளிவு தோன்றியது. ஒத்த காதலருடையார் இருவருக்கும் இனிதாம் காற்றால் இடையறுக்கப்படாத முயக்கம் என்பது கவிதை அல்ல, இனிமைக்கு ஒரு வழி சொல்லும் ஒரு சூத்திரம் அல்லது கருத்தோசனை. ஆனால் இந்த பாட்டு வினை முடிந்து மீளும் தலைவன் தன்னுள்ளே நினைத்து சொல்லியது. அங்கனம் கைகளை யூக்குதலால் அம்முயக்கிடையே சிறுகாற்று நுழைந்ததாக அத்துணை இடையீடும் பொறாது பேதையுடைய பெரிய மழை கண் பசப்புற்றன. அத்தன்மயவான கண்கள் மலைகளும் காடும் நாடுமாய இவ்விடையீடுகளையெல்லாம் யாங்கனம் பொறுத்தன. பரிமேலழகர் இக்குறளுக்கு தலைவன் கூற்றாக கொண்டதில் பொருந்துகிறது. காளிங்கர் வழக்கம் போல தலைவி தலைவனோடு முயங்கிய நேர உணர்விலனை ஏற்பட்ட மாறுபாட்டினை தோழிக்கு சொல்வதாக எழுதுகிறார். வே. ராமலிங்கம் பிள்ளை பெண்கள் இரக்க குணமுடையவர்கள். சிறு துன்பத்தை கண்டாலும் மனமுருகி மலை போல் கண்ணீர் கொட்டி விடுவார்கள். எக்காரணத்தாலோ பெண்கள் நினைத்தவுடன் அழ முடியும். இந்த கண்ணீருக்கும் வள்ளுவர் கூறும் முயக்கத்தில் சிறு குளிர்காற்று புகுந்ததால் பேதையின் கண்கள் பெருமழை கொட்டியது என்பதற்கு பொருள் பொருந்தவில்லை. பெண்களை பற்றிய பொதுப்பார்வை மட்டுமே வெளிப்படுகிறது. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளதொன்று உண்டு. புணர்ச்சியில் உண்டான புதுவித இன்பத்தை தலைவி வெளிப்படுத்திய நகை குறிப்பில் இருப்பதை மலர்வதற்கு முன்பான பூ மொக்கிற்குள் நறுமணம் வீசியே வீசாத வண்ணம் உள்ளே தங்கியிருப்பதைப் போல அவளது நகை மொக்கினுள் ஒரு குறிப்பு தெரிகிறது என்று பரிமேலழகரும் மொட்டு முகிழ்ந்த பின் அதுவரை அதனுள்ளே தங்கியிருந்த நறுமணம் வெளிப்படுவது போல பேதை பெண்களின் நகை முகிழ்ப்பில் ஒரு புது இன்பம் வெளிப்படும் என்று மணக்குடவர் எழுதிய உரைகள் பாட்டின் அமைப்பிற்கு நெருக்கமாக உள்ளது. பரிமேலழகர் திருப்தியான ஒரு புணர்ச்சி இன்பம் கிட்டியதை அவளது நகை மொக்குள் தங்கியிருக்கிற குறிப்பு துலங்குகிறது. இவ்வளவு நுணுக்கமான உரைக்கு மாறாக பரிதியார் அரும்புக்கு நாற்றம் போல நாயகி சிரிப்பிலே அன்பு உண்டு அல்லது இல்லை என்று காட்டும் என்பது பொருத்தமற்றதாக இருக்கிறது. மலருக்குள் இருக்கும் நறுமணம் போல என்று சொல்கிறது. அதனை இவளது சிரிப்பில் உண்டு அல்லது இல்லை என்று குறிப்பு தோன்றும் விதமாக கூறுகிறார். திருப்தி இல்லை என்பது நறுமண புன்னகையோடு பொருந்துமா? பொருந்தவில்லை. முதலிரவு முடிந்த விடியற்காலை அந்த முதல் புணர்ச்சி இன்பத்தை கணவனை கண்டதும் அவள் வெளிப்படுத்தும் விதம்தான் அந்த நகை. ஒரு நாணம், ஒரு வெட்கம், ஒரு திருப்தி எல்லாமாக சொல்லால் சொல்லாத நகை குறிப்பு இது என்பதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி அஃதாண்டு அவள் செய்தது. தலைவன் பிரிந்து செல்வதாக குறிப்பு காட்டுகிறான். உடனே அவள் அதற்கு பதிலாக வளையல் அணிந்த கையை பார்க்கிறாள். அடுத்து தன் மென்தோளை நோக்குகிறாள். அடுத்து தன் பாதங்களை பார்க்கிறாள். இதனைத்தான் அவள் செய்தாள் என்பதில் பிரிந்தால் இதன் நலன் எதுவும் இராது என்று குறிப்பை வெளிப்படுத்துகிறார். பரிமேலழகர் காளிங்கர் எந்த துறையின் கண் அமைந்த திருக்குறள் என்று அறிவிப்பதில் வேறுபாடு இருக்கின்றன. விளக்கும் முறையில் வேறுபாடு இருக்கின்றன. கவிப்பொருள் மாறவில்லை. காளிங்கர் விளக்கமாக விவரிக்கிறார். காளிங்கரின் விளக்கங்களை பார்க்கும் பொழுது இவரை விட கண்ணதாசன் குறள்களுக்கு தன் மொழி வளத்தால் உருவாக்கி காட்டும் சித்திரங்களில் கவித்துவம் பெற்றுவிடுகின்றன. இங்கு பரிமேலழகர் உரையை மட்டும் தருகிறேன். தோழி கூற்றாக தருகிறார். யானது தெளிவித்த வழி தெரியாது அவர் பிரிய யான் ஈண்டிருப்பின் இவை நில்லாவென தன் தொடியை நோக்கி அதற்கேத்துவாக இவை மெலியுமென தன் மென்தோள்களையும் நோக்கி பின் இவ்விரண்டும் நிகழாமல் நீர் நடந்து காத்தல் வேண்டுமென தன் அடியையும் நோக்கி அங்கனம் செய்த குறிப்பு உடன்போக்காயிருந்தது என்று எழுதுகிறார். கூற்று துறை மரபிற்கு பரிமேலழகர் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருகிறார்.
தொல்காப்பியருக்கு சிறப்பு சேர்ப்பதாகவும் வழி வழி இலக்கிய மரபிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று அழுத்தமான நோக்கிலும் உரை எழுதுகிறார். களவு, கற்பு, வரைவு கடாதல் என்ற துறையில் வைத்து விளக்கம் எழுதுவதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். இந்த குறளுக்கு தோழி அவள் நலன் அழிவின் திறத்தை தலைவனுக்கு சொல்லி அது நிகழாமல் தலைவியின் அடியை காட்டி பிரியாமல் உடன் அழைத்து செல் என்பதாக விளக்கம் எழுதியுள்ளார். இக்குறளுக்கு தலைவி பிரிவுணர்த்திய தலைவன் முன் தன்னை வெளிப்படுத்தியதாக கொண்டால் மிக நுணுக்கமான பொருள் பாவம் கிட்டுகிறது. வள்ளுவர் இது தலைவி சொல்லியது, தோழி சொல்லியது, தலைவன் சொல்லியது என்று குறிப்பு தரவில்லை, உரையாசிரியர்கள் தருகின்றனர். நாம் நேரடியாக குறளினுள் இருக்கும் நுணுக்கங்களை அறியும் வண்ணம் திறந்திருக்கிறது. சில சமயம் உரையாசிரியர்கள் கூற்று குறிப்பை பின்தள்ளிவிட்டு படிக்கிற போது உரையாசிரியர்கள் சொல்லாத நுட்பங்கள் வெளிப்படுகின்றன. வே. ராமலிங்கம் எப்படி உரை யாத்துள்ளார் என்றால், உறுப்பு நலன் அழிந்துவிட்டதாக எழுதுகிறார். தலைவன் இன்னும் பிரியவில்லை. நீ என்னை விட்டு பிரிந்தால் இந்த வளையல்களும் மென்தோளும் மெலிந்து கழலும், அதனால் இந்த பூமியில் என் பாதங்களும் நிலை பெற்று இருக்காது என்பதை குறிப்பால் தலைவனுக்கு உணர்த்துவதுதான் கவிப்பொருள். வே. ராமலிங்கம் பிள்ளை தளர்ந்து போன வளையல்களை பார்த்துவிட்டு மெலிந்து போன தோள்களையும் பார்த்து தன் பாதங்களை பார்த்தாள். அதுதான் அப்போது அவள் செய்தது என்று வகுக்கிற உரையானது குறளில் இல்லாத ஒன்றை இருப்பதாக, பிரிந்த பின் நடப்பதை இப்போது காட்டுவதாக எழுதுகிறார். உரை எப்போதும் குறளில் சொல்லழகிற்குள்ளிருந்து எழுத வேண்டும். காளிங்கர், பரதியார், மணக்குடைவர், பரிமேலழகர் சொல்லிய உரையிலிருந்து வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்ற உரை எழுதும் நோய் பலருக்கு பீடித்திருக்கிறது. தன்முனைப்பு, வித்தியாசமாக சொல்கிறேன் என்ற எக்களிப்பு எதுவும் காலத்தால் நிற்காது. அதுவரை அறியாத உண்மையை உரைக்காரர் துலங்கி வைக்கும் போதுதான் உரைக்கே சிறப்பு சேர்க்கிறது. உள்ளதின் நுணுக்கம் காண்பவரே சிறந்த உரையாசிரியர். பெண்ணினார் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லிய இரவு. இக்குறளுக்கு பரிமேலழகர், பரதியார், வே. ராமலிங்கம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் தருகின்றனர். தற்காலத்தில் எழுதிய எளிய உரைகளில் கூட குறள் சொல்கிற விஷயத்தை விட்டு பூசி மெழுகி விடுகின்றனர். இந்த குறளுக்கு மணக்குடவர் சரியான உரையை தந்துள்ளார். வாயால் சொல்லாது கண்ணிலே காம நோயை சொல்லி வேண்டிக் கோடல் தமது இயல்பாகிய பெண்மையோடே பின்னினையும் ஒரு பெண்மையுடத்தென்று சொல்லுவார் அறிவோர் என்று எழுதுகிறார். பரிமேலழகர் உரையை பார்ப்போம். மகளிர் தன் காம நோயினை தோழியர்க்கும் வாயாற் சொல்லாது கண்ணினாற் சொல்லி அது தீர்க்க வேண்டுமென்று அவரை இரவாது உடன்போதல் குறித்து தம்மடியினை இரத்தல் தமக்கியல்வதாகிய பெண்மை மேலும் ஓர் பெண்மை உடைத்தன்று சொல்லுவர் அறிந்தோர். இந்த உரையில் இரவு என்பதனை உடன்போக்குக்கு உட்படுத்தும்படி இறந்து கேட்பதாகவும் அதனை தோழி தலைவனுக்கு அறிவுறுத்துவதாகவும் எழுதுகிறார். குறளில் உடன்போக்கு வலியுறுத்துவதாகவா இருக்கிறது? இரவு என்று இரத்தலாகவா இருக்கிறது? பொருத்தமற்ற உரை. பரதியார் பெண்ணிற்கு பெண் இதயம் சொன்னது போல நாயகியிடத்து நாயகன் இன்பம் வேண்டி இறந்து கொள்ளுதல் என்பதில் பெண் தன் இதய ரகசியத்தை இன்னொரு பெண்ணிடம் சொல்வது போல என்ற பொருளா குறளில் இருக்கிறது. பெண்மைக்கு மேலும் ஒரு பெண்மை புதைந்திருப்பது போல கண்ணினால் தன் காமத்தின் நோயை அவ்விடத்தில் காட்டி பிரியாதே, இது எனக்கும் உனக்கும் எப்போதும் வேண்டும் என்று குறிப்பு காட்டினாள் என்பதுதானே பொருள். கூற்று, துறை என்கிற சட்டைகளை கழட்டி எடுத்துவிட்டு பாம்பு சட்டை உரித்து கொள்வதைப் போல குறளை நேருக்கு நேர் அணுகுவதால் பல புதிய சிறப்புகள் கிடைக்கும் என்பது என் எண்ணம். கூற்று, துறை சொல்வதினால் அதற்கு ஒரு கூடுதல் சிறப்பு தோன்றுமாயின் அவ்விடத்திலேயே அதை எடுத்து வைப்பது சிறப்பு. உள்ள கனித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு. நினைத்தவுடனேயே களிப்பை தருவதும் கண்டவுடனேயே மகிழ்ச்சியை தருவதும் கண்களுக்கு இல்லை. காமத்துக்கு உண்டு என்பது குறளின் நேரடி பொருள். பரிமேலழகர் தோழிக்கு தலைமகன் சொல்லியது என்றும்
பரிப்பெருமாள் தலைவி நெஞ்சிற்கு கூறியது என்றும் துறை வகுக்கின்றார்கள். இந்த குறளில் ஒரு முன்னிலைத்தன்மை இருப்பது படித்ததும் தெரிகிறது. உள்ளத்திற்கு சொல்லிக் கொண்டதை விட பிறரிடம் அந்த சூட்சுமத்தை பகிர்கிற துணிதான் தெரிகிறது. இன்னொன்று விஷயத்திற்கு டெஃபினிஷன் சொல்லும் குறளுக்கு மேலே உள்ள உரையில் வெளிப்படுத்த வேண்டிய சவால் குறைவு. உரையாசிரியர்களுக்கு சவாலாக இருப்பது மன விசித்திரங்களுக்கு தேர்ந்த பொருள் கண்டு சொல்லும் திறனிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த உரையாசிரியர்கள் குறளுக்கு வலிந்து தங்கள் அறிவாற்றலை காட்ட உரை செய்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அவர்களே வேறு சில இடங்களில் சிறந்த உரைகளையும் தந்துள்ளனர். அதையும் சுட்டியிருக்கிறேன். எப்படியாயினும் மணக்குடைவர் பரிமேலழகர் உரைகள் குறளை நன்கு உணர்ந்து எழுதப்பட்டவை. அதில் பரிமேலழகர் உரை பல படி மேலே நின்று ஜொலிக்கிறது. எல்லாம் இருக்க குறளுக்கு கூற்று, துறை, நெஞ்சோடு கிளத்தல் என்ற தொல்காப்பிய விதிகளை பின்பற்றி எழுதும் போது பொருத்தமாகவும் அமைகிறது, பொருத்தமற்றும் இருக்கிறது. எனவே உரையாசிரியர்கள் சொன்ன சிறந்த உரைகளை தக்க வைத்து கொண்டு பொருத்தமற்ற உரைகளை ஒதுக்கிவிட்டு குறள் சொல்லும் கருத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் தந்து ஒரு உரை எழுதப்படுமானால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி.